வணக்கம். இன்னைக்கு நாம சினுவா அச்சிபேவோட சிதைவுகள் நாவல்ல ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள போறோம். அத்தியாயம் 23. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு ஒகோன்கோவோவோட அந்த கொஞ்ச நேரத்து நம்பிக்கை அது எப்படி உடைஞ்சு போச்சு, அப்புறம் அந்த உமுவோஃபியா தலைவர்களை எப்படி ஏமாத்தி கைது செஞ்சாங்க, அதோட விளைவுகள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இதுல ஒகோன்கோ பல வருஷம் கழிச்சு ஒரு சின்ன சந்தோஷம் மாதிரி உணர்றாரு இல்லையா? ஆமா, நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்தவருக்கு தன்னோட சமூகம் திருந்தி வர மாதிரி ஒரு தோற்றம். ஆனா அது நிக்கல. வாங்க, என்ன நடந்ததுன்னு விரிவா பாப்போம். கண்டிப்பா. முதல்ல ஒகோன்கோவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. ஏன்னா அவர் சந்தையில கொஞ்சம் கோவமா பேசினா கூட மக்கள் முன்ன மாதிரி இல்லாம இப்போ மரியாதையா கேக்குறாங்க. அது அவருக்கு அந்த பழைய நாட்களை ஞாபகப்படுத்துது இல்லையா? ஒரு போல் வீரனா தனக்கு இருந்த அந்த மரியாதை. அதேதான், இதுதான் அவர் எதிர்பார்த்த உமோஃபியா. அந்த ஒரு உணர்வு அவருக்கு வருது. அந்த மரியாதையால உந்தப்பட்டு தான் அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க, சர்ச்சை இடிக்கிறதுன்னு. ஆமா, மிஷனரிய கொல்லவோ இல்ல கிறிஸ்தவங்களை விரட்டவோ அவங்க தயாரா இல்லைனாலும் இந்த சர்ச்சை இடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்டெப் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஒகோன்கோவுக்கு இது ஒரு வெற்றியா தோணியிருக்கும். இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்குதுன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அது ஒரு தற்காலிகமான உணர்வு தான். நிச்சயமா. ஏன்னா சர்ச்சையை இடிச்ச 2 நாள்லயே ஊருக்குள்ள ஒரு பதட்டம். எல்லா ஆண்களும் கையில கத்தியோ துப்பாக்கியோ வச்சிருக்காங்க. ஏன், அந்த அபயம் கிராமத்துல நடந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி ஏமாறக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காங்க. இந்த சூழலை தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர், அந்த டிசி, சரியா பயன்படுத்துகிறார். ஆமா, அவரு டூர்லேருந்து திரும்பி வராரு. மிஷனரி திரு ஸ்மித் கூட ரொம்ப நேரம் பேசுறாரு. ஆனா இதெல்லாம் மக்கள் பெருசா எடுத்துக்கலையே. இல்ல பெருசா கண்டுக்கல. ஆனா 3 நாள் கழிச்சு டிசியோட ஆள் 6 தலைவர்களையும் கூப்பிடுறான் பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி. ஒகோங்கோவும் அதுல ஒருத்தர். இங்கதான் இந்த சூழ்ச்சியே ஆரம்பிக்குது. ஒகோங்கோ கொஞ்சம் உஷாராதான் இருக்காரு. எல்லாரையும் ஆயுதத்தோட வர சொல்றாரு. காலம் மாறிடுச்சுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? கத்தியோர மட்டும் போறாங்க. ஒருவேளை துப்பாக்கியெல்லாம் வேண்டாம், சும்மா பேச்சுவார்த்தை தானே நினைச்சிருக்கலாம். அங்க கோர்ட்ல டிசி ரொம்ப ரொம்ப மரியாதையா வரவேற்கிறாரு. வாங்க உட்காருங்கன்னு சொல்றாரு. அவங்களும் ஆயுதத்தை கீழே வச்சுட்டு உட்கார்ந்துடுறாங்க. நம்ப வைக்கிறாரு. நான் இல்லாதப்ப என்ன நடந்ததுன்னு கேட்கணும், நண்பர்கள் மாதிரி பேசி தீர்க்கணும்னு சொல்றாரு. ஆனா ஒக்புஃபி ஈக்குமே பேச ஆரம்பிச்ச உடனே, ஆமா, அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சதும் டிசி தன்னோட 12 கோர்ட் மெசஞ்சர்ஸ கூப்பிடுறாரு. உள்ள ஒரே சலசலப்பு. டக்குன்னு 6 பேரையும் கைது பண்ணி கைவிலங்கு மாட்டிடுறாங்க. நம்ப வச்ச கழுத்த இருக்கிற மாதிரி இருக்கு இது. அதுக்கப்புறம் டிசியோட பேச்சு மாறுது. ஆமா, நீங்க ஒத்துழைச்சா ஒன்னும் ஆகாது, நாங்க அமைதியான நிர்வாகம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாரு. ஆனா கோயிலை எரிச்சது தப்பு, மத்தவங்கள துன்புறுத்துறது தப்புன்னு சொல்லிட்டு 200 ரூபாய் கவுல அபராதம் கட்டினா விட்டுறேன்னு சொல்றாரு. ஒரு மிரட்டல் தொனி அதுல இருக்கு. ஆனா அந்த 6 தலைவர்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அந்த மௌனம் அது அவங்களோட அதிர்ச்சியும் அவமானத்தையும் காட்டுது. கொடுமை என்னன்னா, டிசி கிளம்பும்போது இவங்கள மரியாதையா நடத்துங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் போனதும் நடக்கிறதே வேற. அந்த ஹெட் மெசஞ்சர் இருக்கானே, அவன் முதல்ல தலைமுடிய மழிக்கிறான். அது ஒரு பெரிய அவமானம் அவங்களுக்கு. அப்புறம் சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. 2 நாள் சிறுநீர் கழிக்க கூட விடலன்னு சொல்றாங்க. ராத்திரியில தலையில தட்டி எழுப்புறது, இது சித்திரவதை மாதிரி. ஆமா, இத திட்டமிட்டே அவமானப்படுத்துறதே, கேலி பண்றாங்க. உங்களை யாரடா தலைவன், ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க. இந்த நிலைமையில தான் ஒகோங்வோவோட கோவம் வெடிக்குது. என் பேச்ச கேட்டிருந்தா வெள்ளக்காரன் அப்பவே கொன்னுருக்கலாம்னு கத்துறாரு. அது அவருடைய இயலாமை, அந்த கோபம். ஆனா கூட இருக்கிற இன்னொரு தலைவர் சொல்றாரு, அப்படி செஞ்சிருந்தா நாம இப்போ உம்ரு ஜெயில்ல தூக்குக்காக காத்திருப்போன்னு. இது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த வேறுபட்ட பார்வையை காட்டுது. ஆனா இத கேட்ட அந்த காவலன் என்ன பண்றான்? தடியால எல்லாரையும் அடிக்கிறான். அதிகாரம் எப்படி தப்பா பயன்படுத்தப்படுதுன்னு பாருங்க. டிசி சொன்னது ஒண்ணு, இங்க நடக்கிறது வேற. இது ஒரு பக்கம்னா, மறுபக்கம் அந்த கோர்ட் மெசஞ்சர்ஸ் ஊருக்குள்ள போய் என்ன பண்றாங்க? அவங்க இன்னும் ஒரு படி மேல போறாங்க. 200 பை அபராதத்தை 250 ரூபா ஆக்கிடுறாங்க. அந்த 50 பை அவங்களுக்கு. கட்டலன்னா தலைவர்களை உம்முருவுக்கு கொண்டு போய் தூக்கல போட்டுடுவோன்னு பயமுறுத்துறாங்க. இதனால ஊர்ல என்ன ஆகுது? பயம். எல்லா பக்கமும் பயம். தலைவர்களை ஏற்கனவே உம்முருவுக்கு கொண்டு போயிட்டாங்க, தூக்குல போட போறாங்க, குடும்பத்தையும் தூக்குல போடுவாங்க, அபயம்ல மாதிரி சிப்பாயிங்க சுடுவாங்கன்னு ஒரே வதந்தி. உம்மோஃபியாவே ஸ்தம்பிச்சு போகுது. அச்பே சொல்ற மாதிரி ஒரு திகைத்து போன விலங்கு போல ஆயிடுது. ஆமா, குழந்தைகளோட விளையாட்டு இல்ல, பெண்களோட ஆட்டம் பாட்டம் இல்ல, ஒரு விதமான பயத்துல உறைஞ்சு போன அமைதி.
அப்புறம் கிராமத்தாள் வந்து எல்லாரையும் சந்திக்க கூப்பிடுறான் இல்லையா மறுநாள் காலையில. ஆமா, கூட்டம் போட சொல்லி. இதுக்கு நடுவுல ஒக்கோங்கோவோட பொண்ணு எசீன்மா அப்பா கைதான செய்தி கேட்டு ஓடி வர்றான். ஒபியரி கிட்ட போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. ஆனா அங்க ஒரு ரகசிய கூட்டத்துல இருக்காங்க. கடைசியில அந்த ஆண்கள் எல்லாம் கூடி என்ன முடிவெடுக்கறாங்க? வேற வழி இல்ல. தலைவர்களை காப்பாத்தணும், அந்த வெள்ளைக்காரனை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சு அந்த 250 பைக்கோரிய உடனே வசூல் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. பாவம், அந்த மெசஞ்சர்ஸ் ஏமாத்தி பணத்தை ஏத்துனது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆக பயமும் வேற வழி இல்லாத நிலையும் அவங்கள பணிய வச்சிடுது. ஆமா, இந்த அத்தியாயம் அந்த காலனித்துவ நிர்வாகத்தோட தந்திரங்கள், அவங்க எப்படி ஒரு சமூகத்தோட தலைவர்களை அவமானப்படுத்தி மக்களை பயமுறுத்தி அடிபணிய வைக்கிறாங்கன்றத ரொம்ப தெளிவா காட்டுது. ஓகாங்கோவோட அந்த சின்ன நம்பிக்கைக்கும் யதார்த்தத்தோட கொடூரத்துக்கும் நடந்த மோதல்ல யதார்த்தம் ஜெயிச்சிருச்சு. சரி, அப்போ இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அத்தியாயத்துல அதிகாரம் எத்தனை விதமா வெளிப்படுதுன்னு பாருங்க. டிசியோட அந்த தந்திரமான அதிகாரம், அப்புறம் அந்த காவலர்களோட உடல் ரீதியான வன்முறை, அந்த அதிகாரம், ஒகோங்கோவோட அந்த குறைஞ்சு போன வீரம், அதுவும் ஒரு வகை அதிகார இழப்பு. கடைசியா அந்த ஊரையே முடக்கி போட்ட கூட்டுப்பயம், அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். இந்த கைது, இந்த அவமானம், இது அடுத்து நடக்க போற பெரிய அழிவுக்கு ஒரு முன்னறிவிப்பு மாதிரி தோணலையா உங்களுக்கு? இத பத்தி யோசிச்சு பாருங்க.